ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். உபதேச உந்தியாரில் 1 to 30 தமிழில் உள்ளதை மட்டும் படிச்சுட்டு அப்புறம் சான்ஸ்கிரிட்டில் உள்ளதும் படிச்சிடலாமா? அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, ஏன்னா நிறைவு பெறுது, படிச்சுட்டே போகலாம், நிதானமாக நிறுத்தி படிக்கலாம். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் கர்மம் கடவுளோ உந்தி பர, கண்மம் ஜடமாதல் உந்தி பர, வினையின் விளைவு விழிவுற்றி வித்தாய் வினைகடல் வீழ்ந்திடும் உந்தி பர, வீடு தரவில்லை உந்தி பர, கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்திய உந்தி பர, கதி வழி காண்பிக்கும் உந்தி பர, திறமிது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உளத்தொழில் உந்தி பர, ஒன்றில் ஒன்று உயர்வாகும் உந்தி பர, எண்ணுரு யாவும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பர, ஈசனுக்கு பூசனை உந்தி பர, வழுத்தலில் வாக்குச்ச வாய்க்குட் ஜபத்தில் விழுப்பமானத உந்தி பர, விளம்பும் தியானம் இது உந்தி பர, விட்டு கருதலின் ஆறுனை வீழ்த்தி விட்டிடாது உண்ணலே உந்தி பர, விஜேடம் உண்ணவே உந்தி பர, அந்நிய பாவத்தின் அவநகமாகும் அந்நிய பாவமே உந்தி பர, அனைத்தினும் உத்தமம் உந்தி பர. பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவத்தை இருத்தவே உந்தி பர, பரபக்தி தத்துவம் உந்தி பர, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் கண்மம் பக்தியும் உந்தி பர, யோகம் ஞானம் உந்தி பர, வழியில் அடக்க வளைபடு புஷ்போ உளம் ஒடுங்க உந்தி பர, ஒடுக்க உபாயம் இது உந்தி பர, உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உல கிளை இரண்டின் உந்தி பர, ஒன்றவற்றின் மூலம் உந்தி பர, லயமும் நாசமும் இரண்டாம் ஒடுக்க லயத்தில் உளத்தெழும் உந்தி பர, உரு மாய்த்ததே எழாது உந்தி பர, ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி பர, வீழும் மதனொரு உந்தி பர, மன உரு மாயம் மெய்மண்ணு மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பர, தன்னியை சார்ந்தன உந்தி பர, வெளி விடயங்களை விட்டு மனந்தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பர, உண்மை உணர்ச்சியாம் உந்தி பர, மனத்தில் உருவை மறவாது உசாவ மனமின ஒன்றில்லை உந்தி பர, மார்க்கம் நேரார்க்கும் உந்தி பர, நான் எண்ணங்களோ மனம் யாவினும் நான் எனும் எண்ணமே மூலமாம் உந்தி பர, யானா மனம் எனல் உந்தி பர, நான் நின்ற எழுமிடம் ஏதென நாட உள் நான் சாய்ந்திடும் உந்தி பர, ஞான விசாரம் இது உந்தி பர, நான் ஒன்று தானத்து நான் ஒன்று ஒன்றது தானாக உந்தி பர, தானது பூன்றமாம் உந்தி பர,
நான் என்னும் சொற்பொருள் அது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற உடல் பொறி உள்ளம் உயிரும் எல்லாம் ஜடமானதால் உந்தி பெற ஆமா உள்ளது உணர்வு இன்மையால் உள்ளது உணர்வாகவும் உந்தி பெற உணர்வு நாமாக உள உந்தி பெற இருக்கும் இயற்கையால் ஈசர் அவர்கள் ஒரு பொருளே யாவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற தன்னை உபாதி விட்டு ஓடுவது தான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மய நிஷ்டை ஈது உந்தி பெற அறிவு அறியாமை அற்றறிவே உண்மை அறிவாகவும் உந்தி பெற அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற தன் ஆதியை யாதென தான் தெரியில் பின் நனாதி அனந்தம் உந்தி பெற அகண்ட சிதானந்தமே உந்தி பெற பந்தம் வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு இந்த நிற்றல் உந்தி பெற இறைபணி நிற்றலாம் உந்தி பெற யானற்று இயல்வது தேரின் எதுவது தானற்ற தவமென்றோர் உந்தி பெற தானாம் ரமணேசான் உந்தி பெற. இப்போ இது நம்ம இந்த ராகத்தில் சான்ஸ்கிரிட்டில் சொல்லிடலாம். कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्म किं परं कर्म तज्जडं कृतिमहोतरो पदनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं निश्चयाकृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमात् जगत ईशति युक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमस्तवा तुष्टमन्दक चित्तजं जप ध्यानमुत्तमम् श्रुतसा समं सरलचिन्तनं विरलतः परं भेदभावनात् शोकं त्यहो भावनोपिता भावनीमता भावशून्यसत् भावशोष्ठिति भावना फलात् भक्तिरुत्तमा कृच्छलि मनस्वस्ति भक्तियोगपोदास्य निश्चितं वायुरोतनः लीयते मन जालपक्षिवत् रोतसाधनं चित्तवायव चित्क्रियासु कयोतनी शक्तिमूलका लयविनाशने उभयरोतने लयकथं पुनर्भवति नो मृतं प्राणबन्धन लीनमानसम् एकचिन्तनान्नाशमेत्यदा नष्टमानसो कृष्टयोगिन कृत्यमस्ति किं यद दृश्यवारितं चित्तमान्मन
चित्तदर्शनं तत्त्वदर्शनं मानसं तु किं मार्गने कृते नैव मानसं मार्ग आर्जवात् वृत्तयस्त्वहं वृत्तिमाश्रिताः वृत्तय मनो विद्यदहमन अहमयं कुतो भवति चिन्वत अयिपतत्यहं निजविचारणम् अहमिनाशभाज्यहमहं तया स्फुरति हृत्स्वयं परमपूर्णसत् इदमहं पदाभिक्यमन्वहम् अहं लीनके विग्रहेन्द्रिय प्राणचेतम नाहमेकसत् तज्जडं ह्यसत् सत्त्वभाषिका चित्कवोदरा सत्तया हि चित्तज्ञाहम् ईशजीवयोर्वेषदीपिता सत्यस्वभावो वस्तु केवलं वेषहानत स्वात्मदर्शनम् ईशदर्शनं स्वात्मरूपत आत्मसंस्थिति आत्मविद्वयादात्मनिष्ठदा ज्ञानवर्जिता ज्ञानहीनसी ज्ञानमस्ति किं ज्ञातुमन्दरं किं स्वरूपमेत्यात्मदर्शने अव्ययो भव पूर्णसुखं बन्धमुक्तय गीतं परं सुखं विन्ददीहजीवस्तु दैविक अहमभेदकं निजविभानकं महदितं तपो रमणवाक्यम् கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை விட தமிழ் தான் கஷ்டமாக இருக்குது. அதுமா ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ 2 பேப்பர் கொடுத்துருக்கேன். 3 பேப்பர் ஒன்று, சிங்கிள் பேப்பர் ஒன்று, ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. சிங்கிள் பேப்பரில் வந்து விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பேன். 3 பேப்பரில் வந்து அந்த என்ன படித்தோமோ உபதேச உந்தியாரில் அந்த ஸ்டெப்பு காட்டி கொடுத்துருக்கேன். ஸ்டெப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது? இப்போ நாம் வெளியில் இருக்கோம், வெளியில் தான் இருக்கோம், விஷயத்தில் இருக்கோம். நம்ம படிக்கிற பாடமும் உள்ளே போகிற பாடம், திருக்கு பாடம். எப்படி அதை வெளியில் இருந்து உள்ளே போகிறது? அதுக்கு எதை செய்தால் நல்லது? எதை ஆராய்ச்சி பண்ணுறது? ஞான மார்க்கமா, பக்தி மார்க்கமா, யோகமா, இல்லை கர்மமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் கர்மம் சொல்கிறார், அதுக்கு பிறகு பக்தியை காட்டுறார், பிறகு ஞான விசாரத்தை சொல்கிறார், யோகத்தையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகிறார். அதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சாரத்தை படிக்கிறப்போ முதல்ல நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கொள்கிறோம் என்னன்னா, ஆண்டவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாம் யார் செயல்? அவர்னா யாரு? கடவுள்னா பரபிரம்மன் செயல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு பெரிய கேள்வியை வைக்கிறார். அவர் செயல் எல்லாம் அப்படின்னு சொன்னால் உங்களை செயலில் தூண்டி விடுறது யார்? எது உங்களை செயலில் தூண்டி விடுது? நம்ம செயல் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் எது? நம்ம சொல்கிறோம்ல, ஏதாவது தப்பு நடந்துச்சுனாலோ ஆகாதம் நடந்துச்சுனாலோ யாரை குறை சொல்கிறோம்? ஆண்டவனையா? ஒருத்தரை குறை சொல்லுவோம். யாரை? விதி
விதின்னா வினை, என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தேனோங்கிறான். நல்லா இருந்தால் என்ன புண்ணியம் செஞ்சானோ இவன் அப்படிங்கிறான். அப்போ பாவம் செய்கிறதும் புண்ணியம் செய்கிறதும் இந்த வினை செய்கிறது. வினை தான் நம்மளை தள்ளி தள்ளி விட்டு வேலையை வாங்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாம் அவன் செய்யலாம், யார் செய்யல? வினை செய்யுது. அப்போ கர்மம் தானே அது. கர்மம் தான் எல்லாத்தையும் நம்ம செய்ய வைக்கிறது. கர்மத்தினால்தான் தூண்டப்பட்டு நாம் செய்கிறோம். ஆசையினால தூண்டப்பட்டு இந்த கர்மம் இதை செய் அப்படின்னு நம்மளை உந்துவிக்குது. அதனால ரமணர் முதல்ல ஒரு கேள்வியை போடுறார். கர்மம் தான் எல்லாம் அவன் செயல்னு சொல்லிட்டு அந்த கர்மத்தை கடவுள்னு ஆக்கிறாத அப்படின்னு போடு ஒன்று போட்டார். அதனால தான் இங்கே கர்மம் கடவுள் ஆகிவிட முடியாது அப்படின்னு சுலோகத்தோடு சொன்னார். அதனால எது கடவுள் இல்லை? கர்மம் கடவுள் இல்லை. அப்போ அந்த கர்மத்தை நம்ம செய்கிறோம்ல, அப்போ கடவுளை பார்க்குறதுக்கு கர்மம் தேவையில்லைன்னா கர்மத்தை விட்டுடலாமா அப்படின்னா அவர் இப்போ படியை காட்டுறார். ஒன்று, வினை பயனை மறுக்காமல் ஏற்று அனுபவித்து தீர்த்து விடுதல். இந்த கர்மம் நம்ம செய்ய வைக்கும், ஆனால் நீ மாட்டிக்காம இருக்கணும். கர்மத்தில் என்ன செய்தால் மாட்டிக்காம இருப்ப? நல்லதோ கெட்டதோ வந்துடுச்சு, அனுபவித்து தீர்த்து. ஒரு கர்மம் அனுபவிச்சுட்டேன்னா அது தீர்ந்துருச்சு. அந்த கர்மம் என்னாச்சு நம்ம கிட்ட இருந்து? இப்படி எல்லாத்தையுமே ஒன்றும் சொல்லாத, முணுமுணுக்காத, அனுபவிச்சு தீர்த்துரு அப்படின்னு ரெண்டாவது சொல்கிறார். ஓ அப்படியா அப்படின்னு. அதாவது வினை பயன் அதை அனுபவித்து தீர்க்கணும். இப்போ பிராரப்த கர்மம் வந்திருக்கு. எதனால் இது வந்துச்சுன்னா நாம் ஏற்கனவே செய்தோம் பாருங்க. இல்லை, நம்ம ஏற்கனவே செய்ததில்லை இருந்து அந்த பயனைத்தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ என்ன தெரியுது? அனுபவிக்கிறப்ப நமக்கு வெறுப்பாக இருந்துச்சு, அனுபவிக்க வேண்டாம்னு தோணுதுன்னு வைங்க, என்ன செய்ய முயற்சி செய்வோம்? தப்பிக்கிறதுக்கோ தடுப்பதற்கோ என்ன முயற்சி செய்வோம்? ஐயரை கூப்பிடுவோம், இதை பரிகாரம் பண்ணும்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பயனை அனுபவிக்காமல் ஒதுங்க பார்க்குறீங்க. அதைத்தான் இந்த ரமணர் சுட்டி காட்டுறாரு. வருகின்ற பயன் முழுதும் இந்த பிராரப்தத்தை கழிக்கணும்னா அனுபவித்து தீர்த்துது அப்படின்றார். சரி, தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னா இடப்பட்ட செயலை செய்தல். சுலோகமும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் சுலோகத்தினுடைய விஷயந்தான் இங்கே சொல்லியிருக்கேன். இதுக்கு வழி என்னன்னா, நமக்கு இடப்பட்ட செயல் என்ன கர்மம் நமக்கு இடப்பட்டிருக்கோ இப்போ செய்யணும்னு அதை பலனை அனுபவிக்க ஆசைப்படாது இருத்தல். செய்யணும், செய்து தீர்க்கணும். செய்கிறதுனால நம்ம என்ன கேட்போம்? நான் இப்படிலாம் பண்ணேன், அதுதான் நிஷ்காமிய கர்மம்ன்றது. கர்ம பலனில் ஆசைப்படாது இருத்தல். இதான் 3. 4வது ஸ்லோகம் அதுக்கு ஒரு சைடு கொடுத்துருக்கேன். என்னன்னா, எப்போவுமே சேவை செய்கிறது. சீக் நெவர் அப்படின்னா எது சீக்கு? ஃப்ரூட் நெவர் வேண்டாம், ஆனால் செல் எவர் வேலை செஞ்சுட்டே இரு. அதுலேருந்து வரக்கூடிய பலன் எதுவுமே வேணாம்னு சொல்லி விட்டுருங்க. அது வரும், வேணாம். வந்ததை அனுபவிச்சிட்டிங்கன்னா அது அழிஞ்சிடும். நீங்கள் இப்போ செய்கிறீங்கல்ல, அதற்கு பலன் வருது பார்த்து அதை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப அது என்ன ஆகிடும்? இவங்க சொன்ன மாதிரி சஞ்சீதத்தை போய் உக்காந்துக்கும், இன்னொரு நாள் வாடன்ட்டு. 4, செய்கின்ற கர்மங்கள் அல்லது செயல் முக்திக்கு சாதனங்களாக இருக்க வேண்டும். கர்மம் செய்யுங்கன்றார் ரமணர். ஆனால் அது என்னவா இருக்கணும்னா முக்திக்கு வழிவகுக்கிற மாதிரி கர்மம் செய்யணும். அப்படின்னா யோகம்லாம் இல்லை. இது நீங்கள் செய்கிற செயலை அவனை நோக்கி இருக்கணும்ன்றார். இது பல தடவை சொல்லியிருக்கோம். இது ஒன்று சொன்னால் நீங்கள் மற்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஷார்ட்டாக கொடுக்கறது, திரும்பி விலைக்கு சொல்லக்கூடாது. செய்கின்ற கர்மங்கள்லாம் முக்திக்கு வழிவகுக்கிற மாதிரி செய்யணும்னா நீங்கள் என்னென்ன செய்யணும்? கோயிலுக்கு போகணும், பாராயணம் பண்ணணும், பூஜை பண்ணணும், தானே? இந்த வேலையெல்லாம் கர்மம். இந்த கர்மம் செய்யலாம், வேறு மாதிரியான கர்மம் செய்யக்கூடாது. அந்த வேறு மாதிரியான கர்மம் தான் உலகத்தில் பந்தப்படுத்துகிற கர்மம், அது செய்யக்கூடாது.
அதை சொல்கிறாரு. ஆனால் இந்த கர்மம் செய்கிறப்போ 3 விதத்தில் நம்ம செய்வோம். உடல், வாக்கு, மனம், 3லும் சாதனங்கள் மேற்கொள்ளணும் இல்லையா? கையாலையும் செய்யணும், கூட்டுறது, தொடைகிறது எல்லாம். வாயாலையும் சொல்கிறது, மனதாலையும் ஜபம் பண்ணுறது, இந்த 3ஆலையும் செய்யணும். எதை ரொம்ப செய்யலாம்? அப்போ யாருமே கோயிலில் போய் கூட்ட மாட்டீங்க. வெளியில் ஃபிசிக்கலாக செய்கிறது ஒன்று உடலால், அதையும் செய்வோம். அப்புறம் ஸ்தோத்திரமெல்லாம் வரோம். நாராயண சுத்தம், புருஷ சுத்தம், ஸ்ரீருத்ரம், லலிதா சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம், பகவத்கீதை பாராயணம், இதெல்லாம் என்னது? வாக்கால் சொல்கிறோம். இது சொல்கிறப்ப எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை யாருக்காக பண்ணீங்க? அவரை நோக்கி பண்ணீங்க. அப்போ அதுக்காக செலவிட்டீங்க. இப்படிதான் நிறைய செலவிடப்படணும். அதை சொல்கிறாரு. இந்த 3 கரணங்களில் சிரேஷ்டமாக எது இருக்குன்னு சொல்கிறாரு அடுத்ததுல, மனசு. 3 கரணங்களால் செய்யப்படும் கர்ம சாதனங்களில் மனதால் செய்யப்படுவதே மகேஸ்வரனுக்கு உகந்தது. நான் ஒரு பேப்பர் குடித்தேன், வச்சிருக்கீங்களா? மானச பூஜை. அது படித்து பாருங்க. பூ வாங்க வேண்டாம், முழம் எவ்வளவுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். இன்னும் இவ்வளோ காசு இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டாம். பழங்கள் போய் வாங்க வேண்டாம், கற்பூரம் வாங்க வேண்டாம், ஊதுபத்தி வாங்க வேண்டாம். ஆனால் கடவுளுக்கு பூஜை ஆகிடும். இந்த மானச பூஜை உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. பூவு பஞ்சதசை பாவ புஷ்பைகி, எத்தனை பாவங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. குரோதம், கர்மம். கர்மத்தை இந்த பூவில் இந்த ஆசையும் ஒரு பூவு, கோபம் ஒரு பூவு, இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக சொல்கிறாரு. மோகமும் ஒரு பூவு. இது அத்தனையும் தச புஷ்பைகி, அது அத்தனையும் பூவாக நீங்கள் மாற்றி இந்தாப்பா கொடுத்துட்டு. அப்படின்னா காசிக்கு போகிறோம், உங்களுக்கு பிடிச்சதை விட்டுட்டு வாங்குங்கிறாங்க இல்லையா? எத்தனை தடவை காசிக்கு போய் விட்டுட்டு வந்திருக்கீங்க? எதை யார் யார் விட்டுருக்கிறீங்க? பிடிச்சதை விடணும்னு சொல்லியிருக்கு. அந்த பிடிச்சதை மறந்துடுவாங்க. காசுக்கு போனால் விட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. காசுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கார அம்மா கேட்டா, காசுக்கு போனீங்க, எதை விட்டுட்டு வந்தீங்கன்னா? என் மாமியாரை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன் பிடிக்கலை, அவங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம், ஏற்பாடு பண்ணிட்டோம்னு. பிடிச்சதை விட சொல்கிறாரு. அப்போ நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பகவான், இது மானச பூஜை, இதுதான் அங்கே கொண்டு போகும். அதை சொல்கிறாரு. மானச பூஜை சிறந்த பூஜை. 6 மனதால் ஜபம் செய்வதே. இப்போ ஸ்தோத்திரங்கள், பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அது வாக்கால் சொல்கிறோம். இங்கே சொல்கிறாரு மனதால் ஜபம் செய், அது ரொம்ப சிறந்தது என்றார். உயர்ந்த நிலை தியானத்துக்கு இது வழிவகுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு நிற்கும், அப்புறம் தியானம் கை கொடுத்தார். உத்தம தியானத்தின் தன்மை என்னவா இருக்கும்னா, தியானம் பண்ணுறது விட்டு விட்டு வரும். கொஞ்ச நேரம் தியானம் வரும், கொஞ்ச நேரம் வேற ஏதாவது வரும். தைல தாரை மாதிரி இடைவிடாமல் வரணும்ன்றார். அதனால தான் 7. எப்படி தியானத்துக்கு விட போக வச்சுட்டாரு. ஆனால் அதுலையும் தப்பு வருது. விட்டு விட்டும் செய்யாத, தைல தாரை மாதிரி உள்முகமாக தியானி அப்படிங்கிறார். இது பரம்பொருளை உணர்த்தும். இப்படி போனாதான் பரம்பொருளை உணர்த்தும். நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுவோம். 5 நிமிஷங்கிறது 5×30 330, அதாவது 300 வினாடி. அசையாமல் இருக்க முடியுமா? மனசு எங்காவது போகாமல் நிறுத்தி நீங்கள் உட்காந்து பாருங்க. அப்போ தான் ஒரு பொருளில் போய் அது நிற்கும். அந்த ஒரு பொருளில் ஒரு 5 நிமிஷம் நிற்க வைக்கிறது பாடுபடுறோம். அப்போ எப்படி வாழ்க்கை முழுதுமே அந்த பொருளையே நிற்க வைக்கிறது? யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா? நான் நின்னாலும், உட்காந்தாலும், இருந்தாலும், படுத்தாலும், போனாலும், பேசலைன்னாலும், பேசினாலும் நான் எப்போவுமே அவனையே தான் நினச்சிட்டு இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்கிறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். நின்றுட்டாரு, அதனால அந்த தாழ் வாழ்கிறார். நமக்கு நிற்கிறதுக்கே இன்னும் முடியலை. அதை சொல்கிறார். 8வது, தியானிக்கும் பொழுது, ஆமாம் 9. இங்கே கொஞ்சம் இடத்த மாற்றிட்டாங்க, பார்த்துக்கணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அங்கே இங்கே. 9 எக்ஸ்பிளைனில் பாருங்கள்.
உபநிஷ உந்தியா சுருக்கத்தில் பந்தப்பட்ட ஜீவன் பேப்பர் நான் இப்போ சொல்லலை. தியானிக்கும் பொழுது கடவுளும் நாமும் என இருவரும், தியானிப்பவரும் தியானிக்கப்படும் பொருளும் கடவுளும் வேறு என்ற அந்நிய பாவம் என்று தேவ பாவமற்ற நிலையில் தியானிக்க உண்மையான இயல்பு மலர்கின்றது. அந்நிய பாவமற்ற தியானமே சிறந்தது. 8வது சுலோகத்திலேயே என்ன சொல்ல வந்துட்டாரு, தியானிக்கப்படுற பொருளும் நீயும் வேற வேறன்னு நினைக்காத, அது திருஷ்யம், நீ திருக்கு அப்படின்னு நினைச்சு தியானம் பண்ணாத, அதுவும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் பகவத்கீதையில் பிரம்மார்ப்பணம். பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்மாக்னவ், பிரம்மனாகுதம். சாப்பிட்றது பிரம்மனு, சாப்பிட்ற பொருள் யாரு, பொங்கல் இட்லி, அது இல்லை, அதுவும் பிரம்மமே. சாப்பிட்றதும் பிரம்மமே, சாப்பிட்ற செயலும் பிரம்மமே, உள்ள போய் ஜீரணிக்கிறதும் பிரம்மம். எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கல, அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ரெண்டையும் காட்டுறதுக்காக தான் திருமந்திரத்தில் இந்த ஒரு பாட்டை சொல்லியிருந்தார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். தியானிக்கப்படுகின்ற பொருளான திருஷ்யம் காணாமல் போச்சு. யாரு தியானிச்சது? நான். யாரு தியானிச்சது? என்னவே. அப்போ அங்கே 2வது பொருள் இதான் போச்சு. இந்த பாவனை பலம் அடையும் போது அந்நிய பாவமும் நீங்கிடும். அந்நிய பாவம்னா அது ஒன்று, நான் ஒன்றுங்கிறது நீங்கிடும். தன்னில் உறைந்து இருக்கும் தன்மையில் இருத்தல் நிகழும். அப்போ நமக்கு நாமே தான் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சிறந்த பாவம் இது. இதுதான் என்ன பண்ணுது, பரமாத்திக பக்தி. இது பாதிக்கின்ற தொழில் நீங்கி இருக்கிறேன், எக்ஸிஸ்டன்ஸ், நான் இருக்கேன் அப்படி மட்டும் தெரியும் என்ற இருப்பு மாத்திரமான விழிப்பு நிலை ஏற்படும். கர்மயோகமும் பக்தி யோகமும் முடிவாக கூறும் பரபக்தியின் தத்துவம் இது. கர்மயோகம் இப்போ என்ன சொல்லுது, பக்தி யோகம் என்ன சொல்லுதுன்னா பரபக்தியைத்தான் ரொம்பவும் காட்டி தருது. இந்த இடத்துல கர்மம் செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டான், கர்மம் செய்யணும்னு அவசியமே இல்லாமல் போயிடும். 10 அனன்ய பாவத்தை உணர்ந்து தத் கவனமாக இருந்து எண்ணங்களை ஒதுக்க விடாமல் இதே ஸ்தானத்திலேயே ஒதுங்கி விடுமாறு அபியசிக்க வேண்டும். இந்த உள்ளேயே இருக்குது, அந்த ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் 2 இல்லை, 1 தான் அப்படின்னு தெரிவிக்கணும்னா தற்கவனமாக இருக்கணும்னு சொல்ல. தற்கவனம்னா என்னது, அது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறது. அந்த பொருளையே எண்ணங்களை உதிக்க விடாமல் பார்த்துக்கணும். நம்ம உட்காந்தா தியானம் பண்ணுறப்போ எதை நினைச்சு தியானம் பண்ணுறோமோ அந்த எண்ணம் மட்டும் இருக்கணும். இங்கே என்ன ஆகும், வேறு வேறு எண்ணம் வளர ஆரம்பிச்சு. அப்படி ஆக விடக்கூடாது. அப்போ வருதுன்னு என்ன பண்ணுறது, எங்கேருந்து வருது அங்கே ஒதுக்கிடு அப்படிங்கிறார். இவ்வாறு அந்தர்முகமாக கவனித்து எண்ணங்களை ஒதுக்க விடாமல் அழிக்க முயல்வது உயர்ந்த தவம். தவம் செய்யணும்னா இதாங்க, வேற எங்கேயுமே தவம் செய்ய வேண்டாம். எது தவம்? எண்ணங்கள் எழ விடாம அங்கே ஒடுக்கிறது தவம். இதைத்தான் இங்க சொல்றார். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் இவையே மேலான உண்மையாக கொண்டுள்ளது. இந்த ஒடுக்கிறது இருக்க இதுதான் கர்மயோகமும் சொல்லுது, ராஜயோகமும் சொல்லுது, பக்தி யோகமும் சொல்லுது, ஞான யோகமும் சொல்லுது. எண்ணங்களை ஒடுக்க ஒரு உபாயம் சொல்றார், அது ராஜயோகம். பிராணாயாமம் பண்ணுங்க. மனதிற்கும் எண்ணத்திற்கும் மூச்சாகிய பிராணனுக்கும் தொடர்பு உண்டு. அதனால பிராணாயாமம் மூலமும் அடக்க முயலலாம். இதெல்லாம் என்னால் செய்ய முடியல, வேற எப்படி இதை அடக்கிறது அப்படின்னு பார்த்தா பிராணாயாமம் பழகணும். பிராணன்கிறது என்னது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பிராணன். மூச்சுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே போல பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. மனசு என்பது எண்ணங்களுடைய தொகுப்பு.
அதனால பிராணாயாமம் பண்ண பண்ண நாளடைவில் மனது ஒரு இடத்துல நிற்க பழகிடும். இல்லையா இப்படி மாற்றிக்குங்க, மனசில் தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிராணன் என்ன ஆகிடும், ஒரே சொல் நின்றுடும், ஆடாமல் அசையாமல் நின்றுடும். கும்பகம் அப்படின்னு அதுக்கு பேர். வேசகமும் இல்லை, பூரகமும் இல்லை, உள்ளேயும் போகிறதில்ல, உரிக்கிற இடத்துலையே பிராணம் அங்கேயே நிற்கும். இது நடந்துச்சுன்னா அதை ஆடாமல் அசையாமல் ஸ்டில்லாக இருப்பான். சாரதா தேவி அம்மா இந்த பிராணாயாமம் பண்ணலை, ஆனால் ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை 20,000 தடவை 30,000 தடவை ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஜபம் பண்ண 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 பிராணம் அடங்கி ஒழுங்கு அமைதியாக உட்காந்துக்குது. ஒன்று பிராணனை அடக்கி மனசை அடக்கணும், இல்லையா மனசில் ஒரு யானைகிட்ட ஒரு கம்பு வச்சு கம்முன்னு உட்காரு, இதை பிடிச்சிட்டுன்னா அது அசையாமல் அப்படியே நிற்கும். அதுபோல் ஒரு பேரை கொடுத்து இதை ஜபம் பண்ணு, வேறு எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த மனசை அந்த பேரை வச்சு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பிராணம் ஒடுங்கி வரும். அதை சொல்கிறாரு. மனம் நினைப்பு, பிராணன் செய்க. நீங்கள் நினைக்கிறது மனதால், செயல்படுத்துறது இந்த பிராணன் சக்தி. இவை ஓர் அடி மறைச்சி 2 கிளைகள், மரம் இப்படியே வளர்ந்து 2ஆக பிரியுது. நீங்கள் எதை வெட்டினாலும் ஒன்றை வெட்டினா இன்னொன்று அடங்கிடும், அது மாதிரி இருக்குது. ஒன்றை வசப்படுத்தினால் மற்றொன்றும் வசமாகிவிடும். எண்ணங்களை ஒடுக்குவதில் 2 வகை இருக்கு. இந்த எண்ணங்கள் உரிக்கிற அதை ஒடுக்க சொல்றார். அது எப்படிங்க? எண்ணங்களை, ஆமா, 13 மாறிச்சா? எண்ணங்களை எழவிடாமல் அதன் மூலத்தில் ஒடுக்குவது மனோலயம். உதிக்கும் எண்ணங்களை உடனுக்குடன் அழிப்பது மனோநாசம். லயம் பெற எண்ணங்கள் மனதில் மீண்டும் உதிக்க வாய்ப்பு உண்டு. மன உரு நாசம் அடைஞ்சிச்சுன்னா மீண்டும் எழ வழி இல்லை. ஆக எண்ணங்களை ஒடுக்கிறதுங்கிறது நம்மளால் முடியும் 2 வகையில். ஒன்று வரையிடாமல் அங்கே உட்கார்றான்னு சொல்கிறது, இன்னொன்று உட்கார்ற மட்டும் இல்லை, கொண்டுறது. ஆமாம், நாய் ரொம்ப தொந்தரவு பண்ணுது, அடித்து அடித்து ஒரு இடத்துல மூலையில் உட்கார வச்சு பழகிட்டாரு. வருது நாய் அப்படின்னு போய் உக்காந்துக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி எழுந்திரிச்சு வருவான், திரும்பி ஆய் அப்படின்னு போய் உக்காந்துக்கும். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, என்ன பண்ணலாம்? நாயே வேண்டாம் அப்படின்னு கொண்டு போய் இங்கே காணாமல் பண்ணிட்டார். இப்போ இந்த பிரச்சனையும் இல்லை, அடக்கிறது ஒடுக்கிறதே இல்லை. யோக மார்க்கத்தில் பிராணனை அடக்குவதால் மனோலயம் மட்டுமே ஏற்படும். இந்த பிராணாயாமம் செஞ்சோம்னா மனோலயம் தான் ஆகும், மனம் நாசமாகாது. பிராணனை கொண்டு அடக்கப்பட்ட மனதை நன்கு அறிந்து அடங்க பிறகு தற்கவனத்துடன் தன்னைத்தான் உணர்ந்து அறியும் வழியில் செலுத்தணும். தன்னைத்தான் உணர்ந்த அறியும்னா நம்ம முதல்ல தெரிஞ்சிட்டோம் அடங்கிருச்சுன்னு, இப்போ வேலை கொடுக்குறீங்க. இந்த அடங்கின மனசு இந்தா, இப்போ இவனை போய் கண்டுபிடி, தான் யாரு அப்படின்னு போய் கண்டுபிடி அப்படின்னு. அப்படி லயம் அடைந்த மனசை அப்படி செலுத்தினோம்னா மனதின் ஒரு நாசம் அடைஞ்சு. இதுவே சிறந்த வழி. தற்கவனமே மனோநாசத்திற்கு வழிங்கிறார். அது 14வது ஸ்லோகம். தற்கவனம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். தற்கவனம்னா தத்துன்னா அது இங்க எது நான்ங்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த பொருள் அந்த கவனத்திலேயே இருக்கணும். ஒரு வேலையை கொடுத்தோம்னா அதே மனசுல வச்சு கொள்றோம்ல, அதுக்கு பேர் தான் தற்கவனம். எதுவாகனாலும் இருக்கட்டும். இப்போ ஒரு குதிரையை அடக்க முடியாம இருக்கு, ஒரு ஆள் வந்தான், இந்த குதிரையை நான் அடக்கவா அப்படின்னா, சரியா அப்படின்றாரு. ஏறி உக்காந்தவனா அது திமிரி கீழே தள்ளி தள்ளி விடுது, எல்லாரையும் மாதிரி தள்ளி விட்டுச்சு அடக்கிறப்போ. இன்னொருத்த நான் அடக்கவான்னு கேட்டான் பாருங்க, அவன் என்ன பண்ணான்னா அடக்கவே இல்லை. ஏறி உக்காந்தவன குதிரை ஓடிச்சு, இவன் அந்த கடிவத்தை லூஸாக விட்டுட்டான். லூஸாக விட்டா என்ன ஆகும்?
லூஸாக விட்டால் ஓஞ்சி போகாது, ஓடும். இவன் ஓட இது விட்டுட்டான், ஆனால் கீழே விழல. பிடரியை பிடிச்சு படுத்துட்டான். ஓடி 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 களைச்சி போய் இவன் கண்டலுக்கு வந்து அப்புறம் மெல்ல நடக்க ஆரம்பிச்சு. இப்போ கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து நிற்கிது. அடங்கிடுச்சு. இப்போ குதிரையை எல்லாரும் பார்த்தா இவன் அடக்கிட்டான்னா. எப்படி அடக்கணும்? ஓட விட்டு அடக்கிட்டான். இப்போ இவனால் இன்னொன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? ஓட வைக்கிறது இல்லை. இங்கே இவன் எதுக்காக அந்த குதிரை மேலே உக்காந்தானோ அந்த வேலையை கொடுக்குறான். இப்போ இந்த பக்கம் போ, இப்போ இந்த பக்கம் போ அப்படின்னு இவன் சொல்ற பக்கமெல்லாம் போகுது. முதல்ல தறி கட்டி நான் போவேன், இப்படிதான் போவேன், இந்த மாதிரி போச்சு. அவன் விட்டுட்டான். இது மாதிரி இந்த மனசுலையும் எண்ணங்கள் வந்து பயங்கரமா ஓடும். நீங்க தியானம் 1 மணி நேரம் பண்றதா இருந்தால் எத்தனை நிமிஷம்? 1 மணி நேரம் 55 நிமிஷம் குதிரையை ஓட விடணும். தியானமே பண்ணக்கூடாது. ஏங்க அப்படின்னா உக்காந்து பாருங்க. எங்க போகலாம், போ பின்னாடியே போங்க. போய் எங்கெங்கெல்லாம் சுற்றிடுவாங்க. டயர்ட் ஆகிடுவான் அவன். என்னடா இது ஓட விட்டான்னு நீ அவன் எல்லா பக்கம் போயிட்டு கடைசியில் போயிட்டு திரும்பி பார்க்கும். இப்போ நான் என்ன செய்யணுங்கிறேன்? நான் 1 மணி நேரமாக அதுக்குள்ளே உட்காந்துருக்கேன். நீ இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஓம் நமோ நாராயணாய சொல்லு. ஓம் நமோ இதே சொல்லிகிட்டே இருக்கு 5 நிமிஷம். அதான் ஒழுங்காக சொல்லிகிட்டே இருக்கான். முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோலில் கொண்டு வந்து சொல்ல வச்சுட்டான். மனதில் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. வெளியில் வந்தான். இங்கே 1 மணி நேரம் தியானம் பண்ணுவியான். ஆமாடான்ட்டான். இவன் எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணான்? 5 நிமிஷம் தான். அப்போ மற்றதெல்லாம் அது செய்ய தியானம் பண்ணுறதுக்கு முன்னேற்பாடு. அதெல்லாம் சரி 2 மணி நேரம் கூட ஒருத்தர் உக்காந்துருப்பான். அடக்க முடியாமல் எந்திரிச்சு வந்துடுவான். சும்மா ஒன்றும் சட்டை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு வந்துடும். தியானமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் 2 மணி நேரம் வேஸ்ட்டு. அது பயிற்சி. எப்படி ஓட விடுறது, எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அப்படின்னு பயிற்சி. அதைத்தான் இங்கே சொல்கிறார். மனோநாசத்திற்கு இதுதான் வழி. தற்கவனம் தான் நமக்கு வழி. மனோநாசம் அடைஞ்சிச்சின்னு வைங்க, மனநாசம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? நமக்கு ஏதாவது வேலை செய்யறதுக்கு இருக்கா? ஏதாவது ஒரு வேலை எது இருந்தால் வேலை செய்ய முடியும்? எண்ணங்கள். எண்ணங்கள் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். எண்ணங்கள் நிறைய இருக்குன்னு வைங்க. அந்த நிறைய இருக்கிற எண்ணத்துக்கு, நிறைய இருக்கிற எண்ணத்தினுடைய தொகுப்புக்கு என்ன பேரு? அதுதாங்க மனம். எண்ணங்களை மொத்தமா வச்சிருக்கு பாருங்க, அதுதான் மனம். இந்த மனமே நாசமாச்சுன்னா எண்ணங்கள்லாம் என்னாச்சு? காணாம போச்சு. இத ராஜயோகத்துல சொல்றார். யோக சித்த விருத்தி நிரோதக. விருத்திங்கிறது என்ன? சித்தத்தில் இருந்த விருத்தியெல்லாம் நாசம் பண்ணுது. நிரோதக இல்லாமல் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் பண்ணு. இப்ப சொல்றாரு, இந்த மனம் நாசம் அடைந்த பின்ன அவனுக்கு என்ன இருக்கான்னா செயல் புரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. அப்ப தத் கவனத்துடன் மெய்ப்பொருளாகிய தண்ணீர் இரண்டர ஐக்கியமுறுதல் என்பது தன்னுடைய இயல்பான ஆன்ம நிலையை அடைந்து விடுதல் என்பது கருத்து. தன்னுடைய உண்மையான இயல்பு என்னது? நம்முடைய உண்மையான இயல்பு கர்மம் செய்யாம இருக்கிறது, எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றாரு ராஜயோகத்துல. எண்ணங்கள்லாம் அழிக்க சொல்லிட்டு அழிச்சாங்க. என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மனதில் எண்ணங்கள்லாம் ஓடிட்டாரு. மனமே நாசமாச்சுங்க. நீ சொல்ற சித்த விருத்தி நிரோதம் பண்ணியாச்சுங்க. இப்ப என்ன இருக்கும்? அங்க ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. அங்க என்ன இருக்கும்னா கதா. அப்ப என்ன இருக்கும்னா திரஷ்டு சொரூபே அவஸ்தானம். இது ஞாபகம் வச்சுக்கணும், எழுதியே வச்சுக்கணும். திரஷ்டு சொரூபே அவஸ்தானம். நம்முடைய திரஷ்டு நாமெல்லாம் திருக்கு. நம்முடைய சொரூபம் எதுவோ அது அவஸ்தானம், அது அங்கே இருக்கும். அது இல்லாம பண்ணது எது? இந்த எண்ணங்கள் ஒவ்வொரு எண்ணமா வந்து
மனமாக இருந்து நம்மளை வேலையை வாங்கிட்டே இருந்துச்சு. அதான் கர்மம் கடவுளாகி விட முடியாது, அது வேலையை வாங்கிட்டே இருந்தது. நாம் என்ன பண்ணிட்டோம், அனுபவிச்சு தீர்த்து இப்போ கடைசியில் அவனை அடக்கி இப்படி கொண்டு வந்துட்டோம். இவையெல்லாம் நடக்க வேண்டும் எனில், மேலே சொன்னதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? புலன்கள் பிரபஞ்ச விஷய அறிவை நாடாமல் உள்முக பிரயாணத்தால் வெளி உலக அறிவு எங்கிருந்து வருது என்று ஆய்ந்து ஆன்ம ஒளியை நோக்கி செல்லணும். இப்போ இந்த அறிவெல்லாம் வருது இல்லை, உலகத்தில் இருக்கிற அறிவு அது எங்கேருந்து வருது? யார் இந்த அறிவை நமக்கு கொடுக்குறா? அந்த ஆன்ம ஒளி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஆரம் நோக்கி உள்ள பயணம் பண்ணும். இதுதான் ஒரு ஆராய்ச்சியே சொல்றாரு. மனதின் உருதான் எது என்று 3 அவஸ்தைகளிலின்றி விடுபட்டு சோர்வு படாமல் விசாரித்து அறிய பழகுதல் வேண்டும். விசாரிக்க மனம் என்று பிரிதொன்றும் இல்லை என தெரிய வரும். இப்போ அது எங்கேருந்து இந்த அறிவு வருதுன்னு மனதில் விசாரிச்சிங்கன்னா, மனதை கொண்டு விசாரிக்க அந்த மனம் திடீர்னு காணாமே போயிடணும். வெங்காயத்துக்குள்ள என்ன இருக்கும்? உரிச்சு பார்ப்போம், மேலே தோல், இன்னொரு தோல், உள்ள ஏதாவது ஒரு விதை இருக்கணும். மாதுளை மரத்தில் விதை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குமான்னு உரிச்சு பார்த்துட்டே போனால் படிக்க ஒன்றுமே இல்லை. அப்போ வெங்காயம் எப்படி வந்துச்சு? உள்ள ஒன்றுமே இல்லை, வெங்காயமாக இருக்குது. அது மாதிரி தான் இங்கே மனசு எண்ணங்களை வச்சுக்கொண்டு நமக்கு காட்டி பூதாகரமாக காட்டுது. அதை சொல்கிறார், மனதின் ஒரு எது அப்படின்னு கண்டுபிடிக்க சோர்வுபடாமல், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சோர்வுபடாமல் பாரு விசாரிச்சு அறியுன்னா அது தெரிஞ்சு வேண்டோம்னா மனதின் மூலத்தை அறிந்து விடலாம். மனதின் மூலத்தை விசாரித்து அறிதல் என்பது சாதனைகளில் எளிமையும் இயல்பாயும் தான் வழியாகும். ஆக எளிமைன்னு வேற சொல்றாரு ரமணர். எது எளிமை? நீங்க சும்மா உக்காந்து இந்த மனத்தினுடைய உருவம் என்ன, இந்த மனசு எப்படி வருது, எங்கே போகுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்க. இது ரொம்ப எளிமையா, இதுதான் இயல்பாக உள்ளதான் உண்மை. அதுதான் மனதின் மூலம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ கண்டுபிடிச்சா என்னன்னா, எண்ணங்களின் தொகுப்பே மனம். ஒரு எண்ணம் போனால் இன்னொரு எண்ணம் வருது, இன்னொரு எண்ணம் வருது. எல்லா எண்ணத்தையும் விலகிட்டே வந்தோமா மனம் போயிடுச்சு காணாம. மூல எண்ணம் எது? நான் தேகம் என்பது. இப்போ இந்த நான் பற்றி தான் நம்ம படிக்கிறோம், தப்பா படிச்சிட்டோமா. நான் யாரு? நான் தேகம் தான். தேகம் என்பதுதான் இப்ப தப்பு. மனம் எனப்படுவது நான் என்னும் இந்த எண்ணமே ஆகும். இவ்வுடல் என்பது மனதின் முதல் எண்ணம். இப்ப நிறைய எண்ணம் இருக்கு சொன்னோம் இல்லையா, தொகுப்பு. அதுல முதல் எழுந்த எண்ணம் எதுன்னா நான். அம்மா வயிற்றுல இருக்கிறப்பவே அதன் தீர்மானம் பண்ணிட்டான் என்னன்னு, நான் இந்த உடல். அதுதான் வெளியில வந்திருக்கு. ஆனா ஒரு உபனிஷத்து என்ன சொல்லுது, அம்மா வயிற்றுல அந்த ஜீவன் இருக்கான், வளர்ந்துட்டே வர்றான். அது நினைக்குது, நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், நான் முக்தியில இருந்தேன், இப்போ எப்படியோ இங்கே வந்துட்டேன், எனக்கு இப்போ ஞானம் இருக்கு, ஆனால் நான் இதுலேருந்து மாறிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். நான் இந்த உடல் இல்லைன்னா அதை நினைக்கிறான். எங்கே எப்போ? உள்ளே இருக்கிறப்போ. வளர்ந்து ஒரு காலகட்டம் ஆகிறப்போ நெருங்கி வருது. அப்போ பிரபஞ்சத்தில் விழுகின்ற அந்த நேரத்தில் அவனுக்கு மாய மாதிரி ஒரு மயக்கம் மாதிரி புகை மண்டல் மாதிரி ஒன்று வந்து இவன் நினைச்சிட்டே இருந்தான் பாருங்க. இவன் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு, அந்த நீங்கான் இந்த நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்த அந்த ஒரு செயல் கொஞ்சமா மறைக்கப்பட்டுச்சு. ஒன்று அம்மாட்டிலேருந்து வெளியே வந்துட்டான். வந்தவொடனே ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. அது நான் யாருன்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாம் போய் நான் இந்த உடல்னு நினச்ச உடனே மறந்துருச்சு. எதுவோ ஒன்று மறந்துருச்சு, தப்பா ஏதோ ஒன்று எடுத்துட்டான். இது நஷ்டம் இல்லையா?
சிரிப்பானா? சிரிப்பானா அந்த நேரத்தில்? அதனால தான் அழுகுறான். நாம எப்படின்னா டாக்டரும் சரி, நர்ஸும் சரி, அம்மாவும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, ஒருவேளை அது பிறந்தும் கூட அது அழியாம அது மறக்காம இருக்குதுன்னு வைங்க, அழவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான், கம்முன்னு இருப்பான். இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கிள்ளி விடுவாங்க, தூக்கி விடுவாங்க, அழணுமா. அவன் எப்படியாவது உபாதையை ஆக்கி அழ வச்சுட்டு அப்பாடா நல்லா இருக்கான் அப்படின்னு. நீங்க என்ன பாருங்க, மகான்களா இருந்தவங்க எல்லாம் பிறந்தவன்னு அழகு இல்லைங்கிற. கிருஷ்ணன் அழல, சுவாமிஜியும் அழல, சங்கராச்சாரியும் அழல. நீங்க சரித்திரம் படிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு அழுக வரல அப்படின்னா, பிறந்திருந்தாலும் தான் யார் என்பது நினைவு இருக்கிறதுனால அழணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் ஒரு பெரியவர் சொல்லுவார், நம்ம பிறக்கிறப்ப மாயில் சிக்கிட்டோம்னு நாம் அழுதோம், மற்றவங்களுக்கு எப்படி இருந்தது? சிரித்தாங்கள. அதனால நாம் போகிறப்போ அவங்க அழணும், நான் சிரிச்சுட்டே போகணும் அப்படி சொல்கிறேன். அப்போது நாம் சிரிக்கணும். எத்தனையோ பேர் வயசு 98, 100 ஆனாலும் கூட அழுகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு. போகணும்னு ஐயோ எமன் வந்துடுவானா, நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு இருந்தேன், அதுக்குள்ளே உயிர் போயிடுமா அப்படின்னு அழுறான். போட்டும். அதனால தான் தைரியம் ஊட்டுறதுக்கு பகவத்கீதையிலையும் சரி, திருக்குறள்லையும் சரி அவங்க ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க, சாவுறதுங்கிறது செத்து போட. அதனால என்ன இருக்கு, நீ இப்போ செத்தா நாளைக்கே பிறந்துடுவேடா அப்படின்னு. திரும்பவுமா? ஆமாம், புதுசாக வரும்ல சட்டை, புது சட்டை தீபாவளி வாங்கிட்டா வேணாங்கிற. கொஞ்சம் தான் கிழிஞ்சிருக்கு, எனக்கு புது சட்டை வேணும். என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஜாஸ்தி கிழிச்சிட்டாப்பா, சட்டை கிழிஞ்சிச்சுப்பாம்பா, ஏன்னா புது சட்டை கிடைக்குமா. அது மாதிரி இந்த சட்டையும் பழசாயிச்சு வேலை செய்யலைன்னா செத்து போக வேண்டியது தானே. செத்து போனால் என்ன ஆகும், புதுசாக வரும். என்ன ஒரு கஷ்டம், எல்கேஜி யூகேஜியில் காசு பணம் கட்டுறதுக்கு ஃபீஸு கொஞ்சம் கஷ்டம், ஆனால் புதுசாக திரும்ப படிக்கணும். இதை தைரியம் ஊட்டுறதுக்காக சொல்கிறாரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இது எதை காட்டுதுங்க இந்த சொல்லு அப்படின்னா? இப்போ பூமி நம்ம தூங்கி எந்திரிச்ச மாதிரி இல்லையா, ரொம்ப நாளாக போயிட்டே இருக்க வாழ்க்கை. நான் ரொம்ப காலமாக இருக்கிற மாதிரி தோணுது. அவர் என்னமோ விழிப்பு வந்ததும் உலகம் வந்ததும் போனதும் வந்ததுன்னு சொல்கிறாரு. இல்லையே, ரொம்ப நாள் ஆகல உங்களுக்கு, ஆகுது. அப்போ எப்படி அந்த திருக்குறளை சொல்லுவீங்க? எதை காட்டுறதுக்காக இந்த குரல் வந்தது அப்படியா? உறங்குவது போலும் சாக்காடுப்பா, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என்ன இது கேட்டா நமக்கு என்ன தோணுது? தெரியல. நாம எவ்வளவு ஆண்டு வாழ்றோம்? 100 ஆண்டு வாழ்றோம். எவ்வளவு நேரம் தூங்குறோம்? சொல்ல மாட்டாங்க. வீட்டில் ரொம்ப நேரம் தூங்கணும்னு சொன்னால் எல்லாரும் நினைப்பாங்கல்ல. 8 மணி நேரம் குறைந்தபட்சம் தூங்குறோம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்குறோம். இவர் ஒரு பிறவியே தூங்குறதுக்கு கொடுக்குறாருன்னா, ஒரு பிறவி = 8 மணி நேரம் இல்லையா? முடிச்சிட்டாருன்னா பிறந்துட்டாரு. 8 மணி நேரத்தில் சாவுறது பிறகுது நடக்குதுன்னா காலம் என்ன ஆயிருக்கு? சுருங்கிடுச்சுங்க. அதனால கவலைப்படாத, உனக்கு ரொம்ப சீக்கிரம் போயிடும். இந்த பயம் இல்லாமல் வர்றதுக்கு தான் கனவு காட்டுறாங்க. கனவுல 80 வருஷம் வாழ்கிறான் ஒரு கனவு கண்டு. ராஜபோகம்லாம் வாழ்ந்தான், திடீர்னு கனவு கலையுது. எவ்வளோ நேரம் கனவு கண்டிருப்பான் தெரியுமா? 10 நிமிஷம் தான். எவ்வளவு ஆண்டு? 80 ஆண்டு. இதை சிரிக்கிறாரு கிருஷ்ணர். நாரதர் தெரியாதனமாக கேட்டார், உன் மாயையை கொஞ்சம் எனக்கு காட்டி கூட அப்படின்னு.
சரின்ட்டு இவர் காற்று எண்ணி அங்கே போய் தண்ணி கொண்டு வா ஒரு செம்புலன்னு அனுப்புனார். தண்ணி கொண்டு வர போனவர் 60-70 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார். கல்யாணம் காட்சி பண்ணி அப்படி செஞ்சு கடைசியில் எல்லாம் நாசமாகி போச்சு. வெள்ளம் வந்து அடித்து போயிடுச்சு. குழந்தை இல்லை, குட்டி இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, வீடு வாசல் எல்லாம் வெள்ளத்தில் அடி போய் இவர் மட்டும் ஒரு பாறையில் உட்காந்து ஓன்னு அழுகுறார். பின்னால் யாரோ ஒருத்தர் வந்து தொட்டார். எங்கேப்பா செம்பு நிறையா தண்ணின்னா திரும்பி பார்த்தா கிருஷ்ணர். நான் செம்புக்கு தண்ணி கொண்டு வரணும் 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் நீ வரல அப்படின்னு. எவ்வளோ நேரம் நான் வாழ்ந்தே முடிச்சிட்டேன். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சந்தோஷம். இதான் என்னுடைய மாயை. அதைத்தான் இங்கே சொல்கிறார். இப்போ என்ன செய்யணும்? முதல் எண்ணமான இந்த நாண என்னும் எண்ணத்தின் நாசமே தேகத்தோடு அபிமானிக்கப்படுகின்ற எண்ணத்தின் உற்பத்தி ஸ்தானம் தேட தேட நான் உரிக்காமல் அழிந்து பட்டு போகும். உற்பத்தி ஸ்தானம் இதுதான் சொல்றது. நானை எப்படி அழிப்பது? பக்தி யோகத்தில் நான் எப்படி அழிக்கலாம்? பக்தி பண்ண போறீங்க, உங்கள்கிட்ட நான் ஒரு அகங்காரம் இருக்கு, அகந்த இதை அழிக்கணும். பக்தி மூலமா அழிக்கிறதா இருந்தால் என்ன சொன்னா நான் அழியும்? நம்மகிட்ட இருக்க கைவசம் நான் செய்யலைன்னு சொல்லணும். எல்லாம் அவன் செய்யலான்னு சொல்லணும். நானே இல்லை, நான் அவனுடைய அடிமை. குறைக்கணும் அகங்காரத்தை. அப்படியே இது பக்தி மார்க்கத்தில். கர்ம மார்க்கத்தில் என்ன செய்யணும்? அவன் செய்ய சொன்னால் நான் செஞ்சிட்டியா, அவ்வளோதான் எனக்கு தெரியும், லாபமாக நஷ்டமா எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்லி விடணும். அப்போ நான் பட்டு போகும். ஞான மார்க்கத்தில் நான் இந்த உடல் இல்லை, நான் ஆன்மா, நான் சச்சிதானந்த பொருள், எனக்கு அழிவு இல்லை, இந்த மாதிரி எண்ணத்தை பலப்படுத்தணும் ஞான மார்க்கத்தில். இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்றார். யோகா மார்க்கத்தில் நான் என்ற இந்த எண்ணம் இருக்க ஒவ்வொரு எண்ணமாக அழிக்கிற மாதிரி முதல்ல நான் என்ற எண்ணத்தை அழிக்கிறேன் பார் அப்படின்னு அழிக்க பார்க்குறான். இதைத்தான் இங்கே சொல்றார். தேட தேட நான் உரிக்காமல் அழிந்து பட்டு போகும். மூலத்திலேயே மனதினுடைய முதல் எண்ணம் தோன்ற விடாமல் சங்கரிப்பது மனோநாசம். மனோலயம் சீக்கிரம் வந்துடும், மனோநாசம்தான் கஷ்டமாக இருக்கும். இது ஞானத்திற்கு விசாரம். நான் இது, நான் அது என்று எந்த உபாதியுடனும் சேராமல், எந்த தச்சுற்றும் இல்லாமல் நானே என்ற ஒரு இருப்பு உணர்வு ஆத்ம போதமாக விளங்கி கொண்டிருக்கும். இதுவே பரிபூரண வஸ்துவை உணர்த்தும். இப்போ நான் சொல்கிறோம்ல, நான் இது, நான் அதுன்னு எதோடனே நீங்கள் சம்மந்தப்படுத்தினீங்கன்னா உபாதி ஆகிடும். இப்போ நம்ம எதோட சம்மந்தப்படுத்தியிருக்கோம்? நான் எந்த உபாதியோட சம்மந்தப்படுத்தியிருக்கோம்? இந்த சரீரத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருள் இருக்கும் பாருங்க, அது எல்லாம் என்னதுன்னு சம்மந்தப்படுத்தணும் இல்லையா? ஒரு வீட்டை காட்டி என் பேரில் அது ரிஜிஸ்டர் ஆகியிருந்தா நான் இந்த உடனே நினைக்கிற அந்த நிமிஷமே இந்த வீடு, அது ஒரு உபாதி, வீடும் ஒரு உபாதி ஆயிடுச்சு. இது மாதிரி உபாதிகள்லாம் நிறைய செஞ்சுட்டே போயிடும். இங்க சொல்றார், நானே என்ற ஒரு இருப்பு உணர்வு, எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் எதோடுமே சேர்க்காதீங்கிற, தனியாக நிற்கிறது. அதுக்கு தான் ஆத்ம போதம்ன்ற ஆன்ம அறிவு. உலகத்தில் இருக்கிற அறிவு நமக்கு வேண்டாம், அது பரிபூர்ண வசுவை காட்டும்னா. நான் என்கின்ற இருப்பு உணர்வாகிய அது முக்காலத்திலும் 3 அவஸ்தையிலும் நாம் இல்லாமல் போனோம் என்பது இல்லாததால் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது புலப்படுவதால் எந்த உபாதிகளிலும் சேராத உண்மை பொருளாக அந்த பரிபூரண வஸ்துவாய் நித்தியமானதும் சத்தியமானதுமாக அந்த ஆன்மா விளைகின்றது. இது நிறைய இருக்கு. ஆனால் எதுக்காக இதை எழுதியிருக்கோம்னா, இந்த நான்கிறது எப்போவுமே இல்லாமல் போகிறதே இல்லை. எது இல்லாமல் போனாலும் எது இல்லாமல் போகாது. அதான் சொல்ற, இந்த இருப்பு உணர்வாகி அது முக்காலத்திலையும் இருக்கு, 3 அவஸ்தையிலையும் இருக்கு. அவஸ்தை என்னது?
மூன்றாவது இருக்குல்ல, இதுதான் அஷ்டாவக்ரர் எடுத்து சொன்னார். ஜனக மகாராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. யாரோ ஒருத்தன் வந்து நாட்டெல்லாம் பறி போயிடுச்சு, இவரை துறந்து விட்டாங்க நாட்டை விட்டு. இவர் பிச்சை அடிச்சுட்டு அங்கேயே போறாரு. பசி பயங்கரமா இருக்குது, யாரும் பிச்சை தரல. ஒரு சத்திரம் வந்தது, அந்த சத்திரத்துக்குள்ள போய் ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுன்னா. அவன் பார்த்தா எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா. அண்டாவில் என்னமோ பண்டிகை சுரண்டி ஏதாவது அடிப்பிடிச்ச சோறா இருந்தாலும் கொடு, ரொம்ப பசிக்குது அப்படின்னா. அவர் சுரண்டி ஒரு அடிப்பிடிச்ச சோறு கொடுத்தார். அதை வாங்கிட்டு இவர் ஒரு பிராமணன் இல்லையா, காக்காய்க்கு வைக்கிறதுக்கு, அதாவது சாயங்கால கடமையை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே போய் காலை அலம்பிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தார். அது கூட காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. பசு கொடுங்க, காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இவர் ஒன்று அழுதார். பார்த்தாரு. அந்த ரிஷிட்ட என்ன கேட்குறாருன்னா, எனக்கு எது உண்மைன்னு தெரியல, ராஜாதான் நான் இருக்கிறது உண்மையா, இல்லை ரோட்டில் அலைஞ்சு பசிக்காக தேடுறேன் பாரு அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. யாராலுமே சொல்ல முடியல. திடீர்னு ராஜா இப்படி கேட்குறாரு, என்ன சொல்றதுன்னு. அஷ்டாவக்ரர் வந்து சொன்னார், நான் கேட்குற கேள்விகளாக பதில் சொல்லிட்டேவான்னு. சரி அப்படின்னா, நீ ரோட்டில் அலைஞ்சல்ல? ஆமாம். அப்போ இந்த அரண்மனை இருந்ததா? இல்லை. சொந்தக்காரங்களாம் இருந்தாங்களா? இல்லை. வேலைக்காரங்க, சேவகன், மந்திரி யாரும் இல்லை. இந்த நாடு அதுவும் இல்லை. நீ இந்தியா? நான் இருந்தேன். ஓகே. இப்போ அரண்மனையில் இருக்கல, இப்போ அரண்மனையில் இருக்கிறப்போ அந்த ஊர் சுத்தினு சொல்ற அந்த ஊர் இருக்கா? இல்லை. அந்த சத்தியம் அதுவும் இப்போ இல்லை. நீ எடுத்து அந்த சோறு அது காக்கா தூக்கிட்டு போச்சு, அந்த காக்கா அதுவும் இல்லை. நீ இருந்தியா? நான் இருந்தேன். அப்போ கனவுல இவர் இருந்தாரு, நனவுலையும் இவர் இருந்தாரு. நனவு கனவுல பார்க்கல, கனவை நனவுல பார்க்கல. அப்ப சொன்னாரு, கனவும் பொய்யே, இதுவும் பொய்யே, எது உண்மைன்னு கேட்டல, நீதான் உண்மை. ஏன் ரெண்டு இடத்துலயும் அவன் இருக்கார்ல? இது 3 அவஸ்தையில 2 அவஸ்தை. தூங்குறான்னு வைங்க, அப்போ கனவும் இல்லை நனவும் இல்லை. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. அப்ப அவன் தான் இருக்கான், மற்றவங்க யாருமே இல்லை. அதனால 3 காலத்திலையும் நீ இருக்க. அது சத்திய வஸ்து, அது எப்பவுமே இருக்கிற வஸ்து. இதைத்தான் இங்க சொல்ற, நித்தியமானது சத்தியமானது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்றார். உலக வழக்கில் மக்கள் கருதும் உடலாதி பஞ்சகோஷங்கள் உண்மை இருப்பதாகிய நான் என்னும் ஆன்மாவுக்கு ஒப்பாகாது. இந்த பிரபஞ்சத்தில் நான் சொல்றோம்னு பஞ்சகோஷங்கள், அதுல பாட்டுல வந்தது, அன்னமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்லாம் வந்துதா. அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த நான், உலக விஷயங்கள்ல இருக்கிறவங்க சொல்ற நான் இந்த நான் அல்ல. ஒரு இருப்புன்னு சொன்னேன்ல, அது அல்ல. அந்த நான் வேற, இதுக்கு ஒப்பாகாது. ஏனெனில் அதுக்கு சுய அறிவோ சுய இருப்போ இல்லை. எதுக்கு? நீங்க சொல்லக்கூடிய நான்கு சுய அறிவும் இல்லை, சுய இருப்பும் இல்லை. திருஷ்யம் கலந்த நிலையில் மிளிரும் ஆன்மா எப்போதும் இருப்பதாகிய ஆன்ம வஸ்துவை உணர்வதற்கு பிரிதொரு அறிவு தேவையில்லைங்கிற இது புரிஞ்சுக்கணும். நமக்கு நாமே சொல்றதுக்கு இன்னொருத்தன் வந்து சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது திடீர்னு இருட்டாயிடுச்சு, கரண்ட் ஆஃப், எல்லா பொருளும் காணாம போயிடுச்சு. அதாவது கண்ணுக்கு தெரியல, எல்லாமே காணாம போச்சா? கண்ணுக்கு தெரியாம இருக்கா? எது கண்ணுக்கு தெரியும்? கண்ணுக்கு தெரியுமா? இப்ப நீங்களாம் சொல்றீங்க, எது காணாம போனாலும் நீங்க கம்முன்னு உட்காந்து நான் மட்டும் இருக்கேன்னு சொல்றீங்கல்ல. இல்ல
எல்லாம் கண்ணுக்கு தெரியலைன்னு உங்களுக்கு தெரியாமல் போய் ஐயோ யார் பக்கத்தில் நான் எங்கே இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுயா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது காணாமல் போனாலும் பரவாயில்ல, தெம்பு எங்கடா வச்சா கொஞ்சம் காட்டி கொடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் எங்கடா இருக்கேன் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே சொல்கிறார் சுய அறிவு கிடையாது. அதுக்கு என்ன செய்கிறது? இறைவனின் இயற்கையான சொரூபமே சக்தி சித்து சொரூபம். ஜீவனுக்கும் இயல்பு நிலையில் இதுதான். நாம தான் ஜீவன், ஈஸ்வரனும் இதுதான். ஆனால் இருவரும் ஒரு வஸ்து தான். இங்கே ஏன் பேதமாக இருக்கு? ஏன்னா நம்ம உபாதியில் கலந்து கொண்டிருக்கோம், அவர் உபாதியிலே இல்லை. ஜீவனால் கற்பிதமாக கற்பிக்கப்பட்ட உபாதி உணர்வு மட்டுமே இடையே உள்ள வேற்றுமை. யாருக்கும் ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இயல்புல ஒன்று, உபாதியில் வேறுபாடு. நான் சின்ன பையன், எனக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்குது, ஈஸ்வரனுக்கு ரொம்ப அறிவு இருக்குது அப்படி சொல்கிறோம். அவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, எனக்கு இல்லை அப்படி. இதை உபாதியை வச்சு அதை சொல்கிறார். கடவுளை அறிவது என்பது தான் தன்னுடைய உண்மையான உபாதிகளை நீக்கிவிட்டு உணர்ந்து கொள்வதே கடவுளை அறிவதற்கு உரியதாகும். பாருங்க, கடவுளை அறியணும்னா நம்ம என்னென்ன செய்கிறோம்? கடைக்கு போய் தேங்காய் பழம் வாங்குகிறோம், கற்பூரம் வாங்குகிறோம், ஊதுபத்தி வாங்குகிறோம், ஐயர்கிட்ட போய் கொடுத்து பூவோட சாமி கும்பிட்டு கொடுங்க வாங்குகிறோம். வெளியே வந்தால் ஒரு தெப்ப குளம் இருக்கும், படிக்கட்டில் உட்காந்து தேங்காய் வடித்து எல்லாருக்கும் கொடுத்து இந்த பஞ்சாமிர்தமோ பயரோ தேங்காயோ பழமோ சாப்பிட்டுட்டு திருப்பி அப்பாடா சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு வரோம். இந்த ரமணர் என்ன சொல்கிறது? கடவுளை அறிவது என்பது இது அல்ல, இதெல்லாம் ஒரு மாதிரி தான். ஆனால் எது கடவுளை அறிவது? உண்மையான உபாதிகளை நீக்கிவிட்டு உணர்ந்து கொள்வது. உபாதிகளை நீக்கிவிட்டு உணர்கின்ற நிலையில கடவுளை விளங்கி கொண்டிருக்கிறார். கடவுள் அப்படிதான் விளங்கிட்டு இருக்கார். தான் தனக்குள் பிரகாசமாய் விளங்க தன்னை தானே உணர்ந்து கொள்வது ஆண்டவனை அறிவதற்கு வழி. ஆண்டவனை அறியணும்னா தன்னைத்தானே உணரணும். ஆண்டவன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்ல வரோம்? நாம தான் சொல்ல வரோம். இங்கதான் இருக்கும். இங்க போனா ஆண்டவன் கிடைப்பாரு, அங்க என்ன போயிட்டு இருக்கிற? அந்த ஞானி எவ்வளவு நல்லா எழுதினா பாருங்க. பாட்டு மந்திரம் சொல்கிறோம், சுற்றுறோம், மாலையை போடுறோம், சாமி கும்பிடுறோம். இவர் பார்க்குறாரு, என்ன இது நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியே சுற்றி மொனவென்று சொல்லும் மந்திரம் ஏதுடா? என்னமோ சொல்றிய மந்திரம் மாதிரி, அது ஏது? நட்டக்கல் பேசுமோ? நீ வச்சிருக்க சாமி, அது பேசுமோ? பேசாது. ஏன்னா நீ எதை நினைச்சு கும்பிட்டுட்டியோ அது அங்கே இல்லை, நாதன் உள்ளிரு கையில். அப்ப அந்த சுயம் அறிவுடைய பிரகாசமா இருக்கிற அந்த நாதன் இறைவன் ஆன்ம ஒளியா நமக்குள்ளே நான் என்று இருப்பா இருக்கார். அந்த இருப்பா இருக்கிறதுக்கு பேரு தான் உண்மையான சுய அறிவுங்கிறார். தன்னை அறிவது என்பது தன் இருப்புக்கும் தன் உணர்வுக்கும் பேதமற்ற நிலை. இருப்பவன் இருப்பை அறிபவன் என்ற பேதம் நீங்கிய நிலை, தானாக ஆன்மாவாக இருப்பது. அப்போ தெரிஞ்சிச்சு. ஆத்மனா ஆத்மனி சந்துஷ்டக பகவத்கீதையில் ஆத்மாவிலேயே இருந்து கொண்டு ஆன்மாவை அடைந்து சந்துஷ்டக ஆனந்தமாய் நீ இரு, அதுதான் பிரம்மனிஷ்டைன்றார். தன்னையே உணரும் போது இருப்புக்கும் உணர்வுக்கும் பேதம் கற்பிக்கப்பட மாட்டாது. ரெண்டே ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா, சத்து மாத்திர உணர்வாகிய இருக்கிறேன். இது நீங்க ஒரு தடவை சின்னம்மை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த நான் இருக்கிறேன்னு சொல்றேன்னு யாரோ இருக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க சொல்றார். என்ற ஆன்ம நிஷ்டையில் விளங்கும் தன்னறிவே பிரம்ம ஞானம். வெளியில் இருக்கிற திருஷ்ய அறிவை விட தன்னை உணர்கின்ற அறிவு தான் உண்மையான அறிவுன்னா.
அனுபூதி நிஷ்டையில் மட்டுமே அறிவதற்கு தனக்கு அயலாக தன்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று விளங்கும் தன் சொரூப உணர்வே மெய்யறிவு. இந்த மெய்யறிவைத்தான் வள்ளுவர் செம்பொருளினார். செம்பொருள்னா செம்மையான பொருள், கலப்படம் இல்லாத பொருள், உபாதி இல்லாத பொருள். இதுதான் என்ன செய்யும்? பிறப்பை போக்கும். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்றார். அறிவை எங்க கொண்டு போய் போட்டுக்கார் பாருங்க. சத் வஸ்துவே சித் வஸ்துவாய் விளங்கி இருக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த இருப்பு நிலைய நமக்கே தெரிஞ்சு உக்காந்துட்டோம்னா அது சித்தாயிடுது இல்லை. அப்ப சத்தும் சித்தும் நாம தான். தனது இயல்பான நிலை யாதென்று விசாரித்து அறிந்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவும் அற்றதுமான அகண்ட பரிபூரண வஸ்துவாய் விளங்கும் தன்மையை உணர்ந்து சச்சிதானந்த சொரூபியாய் மாறணும். இதுக்குதான் பிரம்ம நிர்வாணம் ஆகும். பிரம்ம நிர்வாணம்னு சொன்னது இதைத்தான். ஆக ஆண்டவனை எங்கேருந்து இருப்பார்? ரமணர் எவ்வளவு துணிச்சலா இந்த நானையே உபாதி இல்லாத நானா காட்டி சொல்றாரு. பிறவி எடுத்த பயன் என்னடா அப்படின்னு ஆண்டவனை சொல்வது, ஆண்டவனை அறிவது. எல்லாரும் அதான் சொல்றாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா பிறவாம வேண்டும். பிறந்தா பிறவாம வேண்டும். அப்படி பிறந்தால் உன்னை மறவாம வேண்டும். அப்ப உன்னை நீ யாரு சொல்றாங்க? இதுதான் கருவிலிருந்து வெளிவர அந்த குழந்தை மறவாம இருந்தது. அது மாதிரி எனக்கு எப்பவுமே அந்த எண்ணத்தை கொடு, நான் மறைஞ்சிடக்கூடாது, வலுவிடக்கூடாது உறுதியா. இதைத்தான் பகவான் வச்சிருக்கார். கடவுள் கைங்கரியம்ங்கிறது பிறவி எடுத்த பயன், சேவை. இறைவன் நமக்கு பணித்த பணி என்னன்னா அதன்படி ஒழுக வேண்டுமெனில் பந்தப்படுதல் முக்தி பெறுதல் என்ற இருமைக்கு இடம் பெறாமல் இருக்கணும். அது நீக்கி தனது இயல்பான நிலையான சச்சிதானந்த சொரூபத்திலிருந்து நிலை மாறாது பிரம்ம நிலை நின்று நழுவாமல் தன்னிலையை தானாய் இருத்தலே உண்மையான கைங்கரியம். இப்போ பகவானுக்கு நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னா எது எதெல்லாம் விட்டுட்டார் பாருங்க. எது எதை விட்டுட்டாரு? மொத்தமாக திருஷ்யத்தில் நடக்கிற எல்லா செயலுமே அம்போன்னு விட்டார். ஒன்றையே நீ கண்டுபிடிச்சு உனக்குள்ள நீ உக்காந்தேன்னா அதுதான் கடவுள் விரும்புகிற. அப்போ இங்கே ஒரு ஹாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரூம் என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. அந்த ரூமில் இருந்த தடுப்பு சுவர் எடுத்தாச்சு. ஜீவன் பந்தப்படவும் இல்லை, முக்கிய அடையவும் இல்லை, எடுக்கப்பட்டுச்சு. தடுப்பு சுவர் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நினைவு இருக்குது, நான் பந்தப்படாதது. அந்த ஹாலும் நானும் ஒன்று. இது சும்மா சின்னதாக இருக்குது. இது இருக்கிறதுனால அது தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து அவன் விலகிடுவான், தானாக அது போயிடும்ன்ற சொல்லிட்டு கடைசியில் அன்பர்கள் பக்தர்கள் எல்லாம் ரமணர்கிட்ட போய் இந்த உபதேச உந்தியாலேருந்து நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. என்னுடைய ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதம் என்னது? சச்சிதானந்த சொரூபியாய் விளங்கும் ரமண பகவானின் அருளும் உபதேசமும் எதுவோ எனில், என்னுடைய அருளும் உபதேசமும் என்னன்னு கேட்டால், நான் என்ற அகந்தை அழிந்து சதா காலத்திலும் இயல்பாய் உள்ள சச்சிதானந்த ஆன்மாவை அறிந்து கொள்வது எதுவோ அதுவே சிரேஷ்டமான தவம். நீ தவம் பண்ணு, எதால் அறிந்து கொள்ளுவாயோ அதுதான் தவம். அப்படின்னா இவ்வளோ கஷ்டம். குதிரையை பிடிக்கிறது, ஓலை விடாமல் தடுக்கிறது, அது பின்னால் போகாமல் இருக்கிறது, எண்ணங்கள் உரிச்சா ஒடுக்கிறது, நாசமடைகிறது, இது எல்லாம் தான் தவம்ன்றது. அதான் உற்ற நோய் நோன்றல் ஏற்பட்டதில் அனுமதி. உயிருக்கு உருகன் செய்யாமல் யாருக்கும் தேங்க செய்யாது. அற்றே தவத்திற்கு தவத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அனுபவி, கண்டுக்காத.
மீண்டும் அனுபவிக்கணும் பயனை அப்படின்னு நினைக்காத. இது கர்மம். இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன். கர்மமும் ஞானமும் பக்தியும் யோகமும் இந்த நாளில் நம்மகிட்ட எது ரொம்ப விளையாடுது? இந்த கர்மம் தொலைய மாட்டேங்குது. கர்மம் தொலைவதற்கு தான் மற்ற மூணையும் கைவிடுறோம். இந்த கர்மத்தை என்ன வகையில் செய்தால் டெக்னிக் சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். கர்மம் செய்வே மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம்னா பக்தியும் வந்துடுது, ஞானமும் வந்துடுது, யோகமும் கை கொடுக்குது. இப்போ இதை வச்சு இந்த பேப்பரை படித்து பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க உங்களுக்கு அந்த விவரம் முழுவதும் தெரிஞ்சிடும். கர்மம் கடவுள் அல்ல, வினை பயன் அனுபவித்து தீர்த்தல், கர்ம பயனை ஆசைப்படாதிருத்தல், முக்திக்கு பயன்படும் கர்மம் செய்தல். இது ரொம்ப ஷார்ட்டு. முக்திக்கு பயன்படும் கர்மம் செய்தல்னா உங்களுக்கு தானாக விளைஞ்சிடணும் என்ன செய்யணும்னு. முக்திக்கு பயன்படும் கர்மம் அது. பிரி கர்மங்களால் செய்யப்படும் கர்மங்களில் மனதால் செய்வது சிரேஷ்டம். மனதால் ஜபம் உயர்ந்த தியானம். தைலராவை போல் உள்முக தியானம். தியானம் அந்நியபாவம் என்று செய்த படி பாருங்க எப்படி இருக்குன்னு. முதல்ல ஜபம் சொல்றாரு, எது சிரேஷ்டம். அப்புறம் தியானம் சொல்றாரு, தியானம் எப்படி நடக்கணும்னு சொல்றாரு. அந்நிய பாவம் இல்லாமல் செய்யணும், தற்கவனம் இருக்கணும், எண்ணங்களை ஒடுக்கிறதுக்கு பிராணாயாமம் பண்ணணும், எண்ணங்களை மூலத்தில் ஒடுக்குவது மனோலயம், முற்றிலும் அழிப்பது மனோநாசம். இது ஒவ்வொன்றா போட்டுப்பேன். இதை கொண்டு போங்க, படித்து பாருங்க. இந்த கிளாஸு இன்றோடு நிறைவு பெறலை. எத்தனை கிளாஸ் இடையில நடந்தாலும் இது உங்கள் கையில் எப்பவுமே படிக்கணும். ஏன்னா இதான் இப்போ உங்களுக்கு பேஸ். திரிக்திச விவேகம், சாதனா பஞ்சகம், பஜகோவிந்தம், சிவபுராணம் அதெல்லாம் ஒரு வகையாக சார்ந்து இருக்கு. இது முழுக்க முழுக்க வாழ்க்கையில் எப்படி கடைபிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு வழிகாட்டணும். இதில் எதுவுமே கதைகள் கிடையாது. அறிவுக்கு இடம் உண்டு, உணர்வுக்கும் இடம் உண்டு, யோகத்துக்கும் இடம் உண்டு, செயலுக்கும் இடம் உண்டு. இதை எப்படி செய்யணும் எத்தனையும் அவர் சொல்கிறார். இதோட இன்னொரு பேப்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். என்ன பேப்பர்? இல்லை, இதோட நீங்கள் எப்போவுமே வச்சுருது, எப்போவுமே வச்சு படிக்கிறதுக்காக இதோட சேர்ந்து இதுக்குள்ளே ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய பேப்பர் அது. உபதேச உந்தியா சுருக்கத்தில் முதல் பக்கத்தில் 5வது பாருங்க. 5வது பாருங்க. பேப்பர் இருக்கா? மானச பூஜைன்னு ஒரு பேப்பர் கொடுத்தேன். அந்த பேப்பர் இதோட பின் பண்ணிக்குங்க. அது மனப்பாடம் பண்ணிடுங்க. திரு பத்மாசனம் தத்யா சகசிராரசுதை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். திருவேயத்தில் பத்மாசனமாக வச்சுக்கொண்டு சகசிராரத்தில் அவங்கள உட்கார வச்சு நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பித்து ஒவ்வொன்றா வரும். பூஜை செய்கிறப்ப சாமரம் வீசுவாங்க, அக்னி இது தீபம் காட்டுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. சாமரம்ங்கிறது என்ன அப்படின்னு மானச பூஜையில் சொல்லுவாள். அதை படித்து பார்த்தா தெரியும். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. ரொம்ப எளிமை. காசு பணம் ஜாஸ்தி செலவே இல்லை. ஆனால் நம்ம எங்கே போகணுமோ அங்கே போயிடுவோம். டிக்கெட்டே வாங்க வேண்டாம். 100 கொடுத்து 500 கொடுத்து திருவண்ணாமலைக்கு போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த வழியாக இந்த வழியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யோசனை நீங்கள் பாருங்கள், அவ்வளோ எளிமையாக இருக்குது. சரி, இந்த இதை அவங்க கையில் வச்சுக்கோங்க. அந்த பேப்பரையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸ்லோகம் சொல்லுவோம். ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.